அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். முருகன் பிறப்பு வரலாற்றின் முதல் பாகத்தில் தேவர்கள் அசுரர்களின் கொடுமைகளைப் பற்றி நாராயணரிடம் முறையிட்டதை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாம் பாகத்தை ஆரம்பிக்கிறேன். வாருங்கள், முழுமையாக கேளுங்கள். இந்த துன்பத்தில் இருந்து தேவர்களை காக்க மகாவிஷ்ணு சிவபெருமானை நாடினார். மகாவிஷ்ணு கூறியதை கேட்டு சிவபெருமான் கடுங்கோபமடைந்தார். அப்போது அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து அதிபயங்கர நெருப்பு பிழம்பு ஏற்பட்டது. தீப்பொறி பறந்தது. அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர். பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களும் எழுந்து ஓடினார். சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்புப் பொறிகள் ஜொலிக்கும் 6 நெருப்பு பந்துகளாக மாறின. சூரனை அழிக்க சிவபெருமான் தனது ஞானக் கண்ணிலிருந்து 6 சுடர்களை வெளிப்படுத்தினார். அந்த 6 சுடர்களும் வாயுதேவனால் சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த 6 தாமரை மலர்களின் மீது சேர்க்கப் பெற்றன. அந்த 6 சுடர்களும் இறை அருளால் 6 குழந்தைகளாக உருப்பெற்றனர். அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்க கார்த்திகை பெண்கள் வந்தனர். அப்போது திருமால் அப்பெண்களிடம், தேவியரே, நீங்கள் ஆளுக்கொரு குழந்தையை எடுத்து கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் சரவண பொய்கை சென்றனர். தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள். அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள். அப்போது அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினர். குழந்தைகள் படு சுட்டிகளாக இருந்தன. அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை. சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர். ஓடியாடி விளையாடினர். இதை பார்த்து தாய்களுக்கு கொண்டாட்டமாய் இருந்தது. நவசக்திகள் தோன்றல் இங்கே இப்படி இருக்க, சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல, அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெம்மை தாழாமல் ஓடினார்கள். ஓடும்போது தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழுந்தன. அதில் இருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன. அந்த 9 கற்களில் இருந்தும் 9 தேவியர் தோன்றினர். அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார். ரக்தவல்லி, தரளவல்லி, பவுசுவல்லி, கோமேதக திலகா, வஜ்ரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, நீலவல்லி, வைரவல்லி ஆகிய தேவியர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர். அவரும் அவர்களை பார்த்து, நீங்கள் என் தேவியராகி விட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்றழைப்பர். நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். சிவன் அருளால் அவர்களுக்கு வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர். ரக்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான். தரளவல்லிக்கு வீரகேசரி, பவுசுவல்லிக்கு வீர மகேந்திரன், கோமேதக திலகாவுக்கு வீர மகேஸ்வரன், வஜ்ரவல்லிக்கு வீர ராட்சன், மரகதவல்லிக்கு வீர மார்த்தாண்டன், பவளவல்லிக்கு வீராந்தகன், நீலவல்லிக்கு வீரதீரன், வைரவல்லிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தியுள்ளவர்கள் ஆயினர். இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான். மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர். சிவன் அவர்களை ஆசிர்வதித்து, மக்களே, உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது. தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான். என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர். அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும். சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன். வாருங்கள், நாம் அவனை பார்க்க செல்லலாம் என்றார் சிவபெருமான்.
பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காண சென்றாள். கங்கை கரையிலுள்ள சரவண பொய்கையை அடைந்தனர். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் எடுத்து கட்டியணைத்தாள். அப்போது 6 குழந்தைகள் ஒரு குழந்தையாக மாறினது. அப்பிள்ளைக்கு கந்தன் என்ற திருநாமம் உண்டானது. அன்பு நேயர்களே, 3வது பாகத்திற்கு சற்று காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.